ஹாப்பி ட்ரேடர் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஐபிஓ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி அனைத்து விதமான மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இதில் பார்ட் ஆகலைன்னா உடனே பார்ட் ஆகிடுங்க. அண்ட் இந்த டெலிகிராம் சேனலோடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் என்ன எதனாச்சும் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை என்னுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த happytraderzone@gmail.com மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நம்ம என்ன நீங்கள் பிங் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தினமும் இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி மற்றும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி தினம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் மற்றும் அவங்களுடைய ஸ்டாக்ஸுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பண்ண போதுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்ளைட். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரேலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹை கிட்ட நிஃப்டி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை கிட்ட. இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட் டேர்ம் வியூக்குள்ளே போகும் நம்ம. ஸோ ஷார்ட் டேர்ம் போகணும் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமு. அப்படியே நான் டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போகும்போது இங்கே ஒரு சைட்வைஸ் கன்சாலிடேஷன், குட்டி குட்டி கேண்டில்ஸ் தான் ஃபார்மேஷன்ஸில் இருக்காங்க. அப்படியே நம்ம 15 மினிட்ஸ் போயிடலாங்க. 15 மினிட்ஸ் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ நிஃப்டியோடைய இன்ட்ராடே லுக் அப்படின்னு நம்ம அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிஃப்டி இந்த ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கூட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் தான் ரேலி நமக்கு தெரியுங்க. பார்ப்போம் இவங்க மேலே பிரேக் அவுட் ஆகுறாங்களா, இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகுறாங்களா அப்படின்றத. ஸோ இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு இது ஒரு குரூஷியல் லெவலாக இருக்குங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். லைஃப் டைம் ஐயை இப்போ தான் உடச்சி மேலே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலுமே சேம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடச்சிட்டு ஒரு சைடுவேஸ் கன்சாலிடேஷன் உடைச்சாங்க. உடச்சோன்னே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஆன் செட்டில் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம 15 மினிட்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிரேக் அவுட் நல்லா சூப்பராக இது பண்ணி வச்சிருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஆன் செட்டில் ட்ரெண்டை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நாளைக்கு இது மேலே போகும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்குங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் முதல் ஸ்டாக்ஸ் தான் பிஎஸ்சி. அண்ட் நண்பர்களே, ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா கேபிட்டல் ரொம்பவே நமக்கு முக்கியங்க. ஸோ எந்த ஒரு கேபிட்டலும் ப்ளே பண்ண வேணாம். ஸோ அதனால் ரொம்பவே இதுவாக கொஞ்சம் சீரியஸ்னஸோட நீங்கள் ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அனலைஸுங்க. இந்த அனலைசிஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்காங்க டெய்லி டைம் ஃப்ரேமில். இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு நண்பா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% கிட்ட இது பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் ரேஞ்ச் நம்ம போட்டது 8.5% தான். 8.5% முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்த ரேஞ்ச் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு பிஃபோராக இந்த இதை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் அடுத்தடுத்து வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஏறாது. கீழே மேலே தான் போகுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிக்கான அனாலிசிஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ்குள்ளே போயிடுவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி நேற்று பேசியிருந்தோம். நம்ம முந்தானத்து வீடியோவில் பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு. ஸோ இன்னும் ரேலி மட்டும் தான் பெண்டிங்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாய் சில்க்ஸ். ஸோ நம்ம மென்டார்ஷிப் நான் சொல்ல மாட்டேன் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மென்டார்ஷிப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் மென்டார்ஷிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் குயிக்காக ரேலி கொடுக்குன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்ரெடி நம்மளோட மென்டார்ஷிப் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த சாய் சில்க்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எப்படி ஒரே நாளில் டார்கெட் ஹிட் ஆனாங்க அப்படின்றது நம்ம மென்டார்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டார்கெட் 10%. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராஸாகவே ஒரு 14% வரைக்கும் ரேலி இது பண்ணியிருக்காங்க. இது எப்படின்றது நம்மளுடைய மென்டார்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நவம்பர் மந்த்துக்கான மென்டார்ஷிப் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மென்டார்ஷிப் பற்றி எதனாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா உடனே எனக்கு நம்மளுடைய அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய மொபைல் நம்பர் மெசேஜ் அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் என்ன மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு
ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், இல்லை ஒரு பாசிவ் இன்கமாக பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் ரீச் அவுட் பண்ணுங்க. இல்லை நான் ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து நம்மளோட யூடியூப் வீடியோஸே போதுங்க உங்களுக்கு. இதுவே மோர் தென் எனஃப் தான். அதனால நம்மளோட வீடியோ எதுவும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ நல்லா பாருங்க. இதுலேயே நிறைய கண்டென்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து குயிக்காக நீங்கள் வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் மென்டார்ஷிப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து இது பண்ண வேண்டியது இல்லைங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, சீரியஸாக ரியலாக வந்து இது பண்ணணும், ஒரு சீரியஸ்னஸோட இது பண்ணணுன்றவங்க மட்டும் வந்து மென்டார்ஷிப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து இது வந்து ரீச் அவுட் ஆயிடுச்சு ஒரே நாளில். அடுத்து வந்து கேஃபின் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் உடைக்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ நான் வந்து முந்தா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆவாங்க. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்றதை நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேங்க. இதுதான் இதுக்கான ரீசன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்து வந்து மோத்திலால் ஓஸ்வால் தான். மோத்திலால் ஓஸ்வாலுமே நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம், இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு 3% வந்து உயர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா போரோசில் ரெனியூவபிள்ஸ். ஸோ போரோசில் ரெனியூவபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட் ஹை, தேர்ட் ஹை, ஃபோர்த் ஹை, ஃபிஃப்த் ஹை வரைக்கும் போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து ரெடியாக இருக்காங்க. ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டில் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் வந்து இதுவாக இருக்காங்க, பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு சின்ன சைட்வைஸ் கன்சாலிடேஷன் இருக்குது. இந்த கன்சாலிடேஷனை விட்டு வெளியில் வரும் பட்சத்தில் ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பராக் மில்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இது வந்து ஒரு வெஜ் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து 1, 2, 3 டச் வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபோர்த் டச் இங்கே பிரேக் அவுட்காக இருக்குது பராக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ப்ளூவில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், டெய்லி டைம் ஃப்ரேம் எப்பயுமே நம்ம வந்து ப்ளூவில் தான் வைப்போம் நம்ம. அடுத்து வந்து கமின்ஸ் தான். கமின்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்காங்க இவங்க. ஸோ கமின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 டச், இங்கே ஒரு 5 டச் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்து ரெடியாக இருக்காங்க ட்ரெண்டு. ஸோ ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஐயும் உடச்சிட்டாங்க, ரேலி ஆகிட்டே தான் இருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணி வைங்க. அடுத்து வந்து ஐஓசி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து இவங்க வந்து பிரேக் அவுட் வந்து இது ஆகாமல் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ஹை தான் வந்து நம்மளோட ட்ரேடபிள் ரேஞ்சாக பார்க்கணும் நம்ம. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 டச் எடுத்துட்டு 4 டச்லேருந்து ஃபாலோ ஆகி இருக்காங்க. நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏடிஜே அப்படின்றத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா லாகரிதமிக் அப்படின்ற ஒன்று இருக்கும், இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டிவிடெண்ட்ஸ்லாம் வருதுன்னும் போது ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆகும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஃபைனான வந்து ஒரு சார்ட் வந்து கிடைக்கும். அப்போ தான் அதை வச்சு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் அக்யூரசி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ அந்த ரீசனால தான் இதை வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே வந்து பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்காங்க. பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஐஓசி இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இந்தசன் பேங்க் அடுத்ததான். இந்தசன் பேங்க்கை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனலைஸ் பண்ணிட்டு பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக் அவுட் ஆகலை அப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஷார்ப்பாக பிரேக் அவுட் கொடுத்து வச்சிருக்காங்க. ட்ரேடபிள் ரேஞ்சுமே வந்து ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் டார்கெட் லைன் போட்டோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் தெரியுது நமக்குங்க. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. என்ன சொல்கிறேன்னாக்கா நல்ல பிரேக் அவுட்டு, நல்ல கன்சாலிடேஷன், சைட்வைஸ் கன்சாலிடேஷன் போயிட்டு ப்ரைஸ் வந்து நல்லா வந்து கம்ப்ரெஷன் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி இந்த ரேஞ்சை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு ரேஞ்ச் 1, 2, 3, 4, 5ன்ட்டு இந்த ரேஞ்சையும் உடைக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் வந்து உடச்சி மேலே க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் இந்த ஷேர் வந்து ஒரு நியூ ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மென்டார்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா நம்மளுடைய happytraderszone@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. ஸோ இங்கேயுமே இதுக்கு நம்மளோட இமெயில் ஐடி. அண்ட் இதே மாதிரி தினமும் நம்ம ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன். நன்றி நண்பர்களே.